அப்படி இல்லை. இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் தொடங்கி இருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே பாதுகாப்பான இருக்கிற மக்களை எதுக்கு பாதுகாக்க போறாருன்னு தெரியல. ரொம்ப பாதுகாப்பான நிலையில் மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மக்களை என்ன பாதுகாக்க போறாருன்னு தெரியல. ஏற்கனவே 2021 வரைக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களை மீட்டெடுத்து இன்னைக்கு விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இவ்வளவு பணிகள் நடந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை எதுக்கு மீட்க போறாருன்னு தெரியல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கார். என்னன்னா யாரையுமே அவரால் இன்னைக்கு எதிர்த்து பேச முடியல. உதாரணத்துக்கு விஜய் இப்படி தான் முதல்வர் ஆகிறாரு, நீங்க அதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்கன்னா, அது அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் முதல்வர் ஆவேன், அவர் என்ன முதல்வர் ஆகிறது, நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவரை எதிர்த்து கூட ஒரு அறிக்கை விடுவதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. இன்னொன்று, விஜய்கிட்ட இருக்கிற தைரியம் கூட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை. நான் தான் முதல்வர், நான் தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாரு. அவரு இன்னும் கட்சி தொடங்கி இன்னும் ஒரு தேர்தலில் கூட போட்டி இல்லை. ஆனால் 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி நான் தான் முதல்வராகவே, யாரும் எங்களை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை. கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி. பாஜகவை நாங்கள் அப்படி அடிமையாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த விதத்துலையும் துணிச்சல் இல்லை. 2 பக்கமும் அவர் இடி வாங்கிட்டு இன்னைக்கு என்ன நிலைமையில் மக்களை சந்திக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வான்னு நம்முடைய கட்சி தொண்டர்களை, அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மக்களை இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீதி வீதியாக போய் நாங்கள்லாம் சந்திச்சிருக்கோம். நான் பல்லாவரத்தில் கிட்டத்தட்ட 2, 3, 4 தெருக்களுக்கு போனேன். ஐயா, நீங்கள்லாம் வரவே வேணாம் ஐயா, நாங்கள் உதயசூரியனுக்காக ஓட்டு போடுவோம், நீங்கள் கேட்டு தான் நாங்கள் ஓட்டு போடணும், இப்படியே தான் பதில் வருது எல்லாத்துக்கிட்டையும். இந்த மாதிரி அதிமுகவினுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் அண்ணே வாங்கினே, ரொம்ப சந்தோஷண்ணே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சிண்ணே அப்படின்னு உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்து, ஆனால் நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால ஓட்டு போட முடியாதுன்னு, இருந்தாலும் நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சிண்ணே அப்படின்ட்டு ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்ததை கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரே இன்னும் ஒரு 3 மாதத்தில் எதுக்கு இதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தோக்க போகிற கட்சிக்கு நம்ம உதயசூரியனுக்கே போட்டு ஜெயிக்க வச்சுருவோங்கிற மனநிலை அவர் முகத்தில் நான் பார்த்தேன் நான். அதனால் அதிமுகவில் இருக்கவங்க கூட இந்த பாஜக கூட்டணியை கம்ப்ளீட்டாக வெறுக்கிறாங்க, அடிமட்ட தொண்டர்கள். காரணம், பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறியதுன்னு சொன்ன உடனே பட்டாசு வெடித்து லட்டு கொடுத்து கொண்டாடினாங்க. ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னோன்னே பட்டாசும் வெடிக்கல, யாரும் லட்டும் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொண்டர்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் இப்படி ஒரு பொருந்தா கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2026 கண்டிப்பாக தோல்வி அடைவார். உதயசூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அவருக்கு. காரணம், ஒரு தீர்மானத்தை கூட 15 பேப்பரில் எழுதி பரட்டி வாசிக்கிறாரு. அவர் ரூமுக்குள்ளே நின்று ஆன்லைன் அரசியலோ அல்லது ஒர்க் ஃப்ரம் த ஹோம் எடுபடவே படாது. மக்களிடம் செல், மக்களோடு பழகு, மக்களிடம் கற்றுக்கொள், கற்றுக்கொண்டதை மக்களிடம் மீண்டும் அவர் சொல்லிக் கொடு, அவர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை மாற்று என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் சொல்கிறேன். மக்களோடு இருக்கின்ற இயக்கம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். மக்களை விட்டு என்னைக்கும் அந்நியப்பட்டு போய்விட்டது அதிமுக. விஜய்கிட்ட இருக்கிற தைரியம் கூட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம்